ஓம் சாந்தி. முரளியின் தேதி 8/6/2026. காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகமும் ஈஸ்வரிய குடும்பமாகும். அதனால்தான் நீங்கள் தாய் தந்தையாக இருக்கின்றீர்கள். நாங்கள் உங்களது குழந்தைகள் என்று மகிமை பாடுகின்றனர். இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் இறை குடும்பத்தினர்களாக ஆகியிருக்கிறீர்கள். கேள்வி: தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி அடைவதற்கான எளிய விதி என்ன? பதில்: சங்கமத்தில் சிவபாபாவை தனது வாரிசாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உடல் மனம் பொருளால் பலியாகிவிடும் பொழுது 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி பலனாக கிடைத்துவிடும். எந்த குழந்தைகள் சங்கமத்தில் தனது பழையவைகள் அனைத்தையும் காப்பீடு செய்கின்றார்களோ அதற்கு கைமாறாக நான் 21 பிறவிகள் வரை கொடுக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பாட்டு: கண் பார்வை இல்லாதவர்களுக்கு வழி காண்பியுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். பக்தர்கள் பகவானை அழைக்கின்றனர். பகவானை முழுமையாக அறியாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கடின உழைப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த வாழ்க்கைக்கான விஷயம் மட்டுமே அன்றி, எப்பொழுது பக்தி ஆரம்பமானதோ அப்பொழுதிலிருந்தே ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். பாரதத்தில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதுதான் ஸ்வர்க்கம், சத்தியமான கண்டம் என்றும் கூறப்படுகின்றது. பாரதத்தின் மகிமை மிகவும் உயர்ந்தது. ஏனெனில் பரம்பிதா பரமாத்மாவின் பிறப்பிடமாகும். அவரது உண்மையான பெயர் சிவன். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ருத்ரன் அல்லது சோமநாத் ஜெயந்தி என்று கூறுவது கிடையாது. சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி என்று கூறப்படுகின்றது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். அனைத்து பக்தர்களின் பகவான் அவசியம் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். அனைவரும் கண் பார்வையற்றவர்களாக இருக்கின்றனர். அதாவது ஞான கண் இல்லாதவர்களாக இருக்கின்றனர். பகவானின் மகா வாக்கியம்: நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதை முக்கியமானது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமான வழியாகும். இப்பொழுது நீங்கள் புத்திவான்களாக ஆக்கப்படுகிறீர்கள். தெய்வீக கண் என்றால் ஞானம் என்ற 3வது கண் காண்பிக்கின்றனர். உண்மையில் ஞானம் என்ற 3வது கண் பிராமணர்களாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் தந்தையை மற்றும் தந்தையின் படைப்புகளை பற்றிய முதல் இடைக்கடையை அறிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் அனைவரிடத்திலும் தேக அகங்காரம் அல்லது 5 விகாரங்கள் உள்ளன. அதனால்தான் இருளில் இருக்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் ஒளி இருக்கின்றது. உங்களது ஆத்மா முழு உலகின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொண்டுள்ளது. முன்பு நீங்கள் அனைவரும் அஞ்ஞானத்தில் இருந்தீர்கள். ஞான கண்மை சத்குரு கொடுத்தார். அஞ்ஞான இருள் நீங்கிவிட்டது. யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரிகளாக ஆகிவிட்டனர். பூஜைக்குரியவர்கள் ஒளியில் இருந்தனர். பூஜாரிகள் இருளில் இருக்கின்றனர். பரமாத்மாவை நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என்று கூற முடியாது. அவர் பரம் பூஜைக்குரியவராவார். அனைவரையும் பூஜைக்குரியவராக ஆக்கக்கூடியவராவார். அவர் பரம பூஜ்யமானவர் என்றும் கூறப்படுகின்றது. பரமபிதா பரம் ஆத்மா என்றால் பரமாத்மா. கிருஷ்ணரை இவ்வாறு கூறுவது கிடையாது. அவரை அனைவரும் பரம்பிதா என்று கூறமாட்டார்கள். நிராகார இறைவனை தான் அனைவரும் பரம்பிதா என்று கூறுகின்றனர்.
அவரும் ஆத்மாதான், ஆனால் பரம் ஆக இருக்கின்றார். அதனால்தான் அவர் பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். அந்த பரம் ஆத்மா சதா பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவராவார். ஆங்கிலத்தில் அவரை சுப்ரீம் சோல் என்று கூறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், ஆத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டது என்று நீங்கள் பாடவும் செய்கிறீர்கள். பரமாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து வெகு காலமாகிவிட்டது என்று கூறுவது கிடையாது. ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா என்று கூறுவதுதான் முதல் நம்பர் அஞ்ஞானமாகும். ஆத்மாவானது பிறப்பு இறப்பில் வருகின்றது. பரமாத்மா மறுபிறவிகளில் வருவது கிடையாது. பாரதவாசிகளாகிய நீங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். மனிதர்களில் பூஜைக்குரியவர்கள் தேவி தேவதைகளாவர். இவர்கள் அனைவரும் ஈஸ்வரிய குடும்பமாகும். ஈஸ்வரன் படைப்பவர் ஆவார். நீங்கள்தான் தாய் தந்தை, நாங்கள் உங்களது குழந்தைகள் என்று பாடப்படுகின்றது. ஆக குடும்பம் ஆகிறதல்லவா? நல்லது. தாய் தந்தை என்று நீங்கள் யாரை கூறுகிறீர்கள்? இவ்வாறு கூறுவது யார்? ஆத்மாதான் தாய் தந்தை என்று கூறுகின்றது. உங்களது கருணையால் எங்களுக்கு சொர்க்கம் என்ற சுகமான பூமி கிடைத்திருக்கின்றது. தாய் தந்தையாகிய நீங்கள் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஆக நாங்கள் உங்களது குழந்தைகளாக ஆகின்றோம். நான் சங்கமத்தில் வந்துதான் புது உலகிற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். மனிதர்களின் புத்தி முற்றிலும் கீழானதாக ஆகிவிட்டது. சொர்க்கத்தை நரகம் என்று புரிந்து கொள்கின்றனர். அங்கும் கம்சன், ஜராசந்தன், ஹிரண்யன் போன்றவர்கள் இருந்தனர் என்றும் கூறுகின்றனர். நீங்கள் என்னை மறந்து விட்டீர்களா என்ன என்று தந்தை வந்து புரிய வைக்கின்றார். எனது சிவ ஜெயந்தியையும் நீங்கள் பாரதத்தில்தான் கொண்டாடுகின்றீர்கள். சிவராத்திரி என்று பாடப்பட்டிருக்கின்றது. எந்த ராத்திரி? இந்த பிரம்மாவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ராத்திரியாகும். தந்தை சங்கமத்தில் வந்து இரவை பகலாக, அதாவது நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார். சிவராத்திரி என்பதன் அர்த்தம் யாருக்கும் தெரியவில்லை. பகவான் நிராகாரமானவர். மனிதர்களுக்கு பிறவி பிறவியாக ஷரீரத்தின் பெயர் மாறுகின்றது. எனக்கு சரீரத்தின் பெயர் எதுவும் கிடையாது என்று பரமாத்மா கூறுகின்றார். எனது பெயரே சிவன். நான் வயோதிக வானப்பிரஸ்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றேன். இவர் பூஜைக்குரியவராக இருந்தார். இப்பொழுது பூஜாரியாக ஆகிவிட்டார். சிவபாபா வந்து சொர்க்கத்தை படைக்கின்றார். நாம் அவரது குழந்தைகள் எனில் அவசியம் நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் அல்லவா? சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கும் அவரவர்களுக்கென்று நாடகத்தில் பாகம் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர்களுக்கான சுகம் துக்கத்தின் பாகம் பதிவாகியிருக்கின்றது. நாம் சிவபாபாவின் வாரிசாக ஆகியிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா சொர்க்கவாசிகளாக ஆக்கியிருந்தார். அதனால்தான் அவரை அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஓ பரம்பிதா, கருணை காட்டுங்கள். சாதுக்களும் சாதனை செய்கின்றனர். ஏனெனில் இங்கு அதிக துக்கம் இருப்பதால் நிர்வாண தாமம் செல்ல விரும்புகின்றனர். ஆத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிவிடும் அல்லது ஆத்மாதான் பரமாத்மா என்று புரிந்து கொள்வது தவறாகும். ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு தேவதா குலத்திற்கு வருவோம். பிறகு 84 பிறவிகள் எடுப்போம் என்று இப்பொழுது நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் வர்ணங்களில் வருகின்றோம். சிவபாபா பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. நாராயணனின் ராஜ்யம் மட்டுமே இருந்தது.
எவ்வாறு கிறிஸ்துவ தர்மத்தில் முதலாம் எட்வர்ட், இரண்டாம் எட்வர்ட், மூன்றாம் என்று நடைபெற்றதோ அதே போல அங்கும் முதலாம் லக்ஷ்மி நாராயணன், இரண்டாம் லக்ஷ்மி நாராயணன், மூன்றாம் லக்ஷ்மி நாராயணன் என்று 8 சாம்ராஜ்யம் நடைபெறும். இப்பொழுது பிராமணர்களாகிய உங்களுக்கு 3வது கண் திறக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை அமர்ந்து ஆத்மாக்களிடத்தில் உரையாடல் செய்கின்றார். நீங்கள் இவ்வாறு 84 பிறவி சக்கரத்தில் இத்தனை பிறப்புகள் எடுத்து வந்தீர்கள். வர்ணங்களின் சித்திரத்தையும் உருவாக்குகிறீர்கள். அதில் தேவதா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர, பிராமணர்களை உருவாக்குகிறீர்கள். நாம் பிராமணர்கள் குடுமி போன்றவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்தில் நாம் நடைமுறையில் ஈஸ்வரிய வம்சத்தினர்களாக இருக்கின்றோம். இந்த எளிய ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் நமக்கு சுகமான உலகம் கிடைக்கின்றது. சிலர் சூரிய வம்ச ராஜ்யத்தின் ஆஸ்தி அடைகின்றனர், சிலர் சந்திர வம்சத்தின் ஆஸ்தி அடைகின்றனர். முழு ராஜ்யமும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவர்களது முயற்சியின்படி அந்த பதவி அடைவார்கள். நான் படித்து கொண்டிருக்கும் போது சரீரத்தை விட்டுவிட்டால் என்ன பதவி கிடைக்கும் என்று யாராவது கேட்டால் பாபாவினால் கூறிவிட முடியும். நினைவின் மூலம் ஆயுள் அதிகரிக்கும், விக்கர்மங்கள் விநாசமாகும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கு வேறு எந்த உபாயமும் கிடையாது. பதீத பாவனன் என்று கூறியதும் பகவானின் நினைவு வருகின்றது. ஆனால் பகவான் யார் என்பதை அறியவில்லை. நான் பாரதத்தில்தான் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இது எனது பிறப்பிடமாகும். சோமநாத் கோயில் எவ்வளவு கம்பீரமாக இருக்கின்றது. இதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பிறகு பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னத்தை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றனர். எப்பொழுது பூஜாரிகளாக ஆகின்றீர்களோ அப்பொழுது முதலில் சோமநாதரின் கோவிலை உருவாக்குகிறீர்கள். பாரதம் சத்யுகம் திரேதாவில் மிகுந்த செல்வமிக்கதாக இருந்தது. கோவில்களிலும் அளவற்ற செல்வம் இருந்தது. பாரதம் வைரத்துக்கு சமமாக இருந்தது. இப்பொழுது பாரதம் சோழி போன்று ஏழையாக ஆகிவிட்டது. மீண்டும் தந்தை வந்து பாரதத்தை வைரம் போன்று ஆக்குகின்றார். படைப்பவர் யார் என்று யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள். பரமாத்மா என்று கூறுவர். அவர் எங்கு இருக்கின்றார்? அவர் சர்வவியாபி என்பார்கள். இந்த முழு மரமும் இற்று போன நிலையில் இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார். பாபா மம்மாவின் இதய சிம்மாசனத்தில் அமரும் அளவிற்கு நான் தகுதியானவனாக ஆகியிருக்கின்றேனா என்று தன்னை பாருங்கள். இது தூய்மையற்ற உலகமாகும். முக்கியமானது தூய்மையாகும். இப்பொழுது ஆரோக்கியமும் கிடையாது, செல்வமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. இது கானல் நீர் போன்ற ராஜ்யமாகும். இதை பற்றியும் சாஸ்திரத்தில் துரியோதனனின் கதை எழுதப்பட்டிருக்கின்றது. விகாரிகள்தான் துரியோதனன் என்று கூறப்படுகின்றனர். எங்களுக்கு கௌரவம் கொடுங்கள் என்று திரௌபதிகள் கூறுகின்றனர். அனைவரும் திரௌபதிகள் அல்லவா? அனைத்து பெண் குழந்தைகளும் சொர்க்கத்தின் வாயிலாக இருக்கின்றனர். பாபா எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். யாருடைய புத்தியோகம் முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு தாரணையும் ஏற்படும். பிரம்மச்சரிய சமயத்தில்தான் ஞானம் கற்பிக்கப்படுகின்றது. இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். 2 பக்கமும் இருக்க வேண்டும். அவசியம் வாழ்ந்து கொண்டே இறக்கவும் வேண்டும். இறக்கும் தருவாயில் மனிதர்களுக்கு மந்திரம் கொடுப்பர். நீங்கள் அனைவரும் இறக்கக்கூடியவர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றேன். அனைவரையும் அழைத்து செல்வேன். ஆக குஷி ஏற்பட வேண்டும் அல்லவா?
பிறகு யார் நன்றாக படிப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவார்கள். படிக்கவில்லை எனில் பிரஜை பதவி அடைவார்கள். ராஜ்ய பதவி அடைவதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இது படிப்பாகும். இதில் குருட்டு நம்பிக்கைக்கான விஷயமே கிடையாது. இந்த படிப்பு ராஜ்யத்திற்கானது. வக்கீலாக வேண்டும் என்று படிப்பின் லட்சியம் வைக்கின்றீர்கள் எனில் கற்பிக்கும் ஆசிரியர் இடத்தில் தொடர்பு அவசியம் வைத்து கொள்ள வேண்டும். இங்கு பகவான் உங்களுக்கு கற்பிக்கின்றார் எனில் அவரிடத்தில் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். நான் பரந்தாமம் வெகு தொலைவிலிருந்து வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பரந்தாமம் எவ்வளவு தொலைவில் இருக்கின்றது? சூக்ஷ்ம வதனத்தை விட உயரத்தில் இருக்கின்றது. அங்கிருந்து வருவதற்கு எனக்கு 1 வினாடிதான் ஆகின்றது. அவரை விட வேகமானவர் வேறு யாரும் இருக்க முடியாது. வினாடியில் ஜீவன் முக்தி கொடுக்கின்றார். ஜனகரின் உதாரணம் இருக்கிறதல்லவா? இப்பொழுது நரகம் பழைய உலகமாகும். புது உலகம்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. தந்தை நரகத்தை விநாசம் செய்வித்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்றுவிடும். அதற்கு கிடைத்திருக்கும் பாகமும் வழிவற்றது. பிறகு ஆத்மா சிறியதாக பெரியதாக எப்படி ஆக முடியும்? அதாவது எப்படி எரிந்து இறக்க முடியும்? இருப்பதோ நட்சத்திரம் போன்று. பெரியதாக சிறியதாக ஆக முடியாது. இப்பொழுது நீங்கள் இறை தந்தையின் மாணவர்கள். இறை தந்தை ஞானம் நிறைந்தவர், ஆனந்தமயமானவர். அவர் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். இந்த படிப்பின் மூலம் நாம் தேவி தேவதைகளாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். முதலில் தந்தையினுடையவர்களாக ஆக வேண்டும். மற்ற இடங்களில் குருக்களிடத்தில் செல்கின்றனர். அவர்களுடையவர்களாக ஆகின்றனர். அதாவது அவரை தனது குருவாக ஆக்கிக் கொள்கின்றனர். இங்கு இருப்பது தந்தை. ஆக முதலில் தந்தையின் குழந்தையாக ஆக வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு தனது சொத்தை கொடுப்பார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் பண்ட மாற்றம் செய்யுங்கள். உங்களது சோழி போன்றவை அனைத்தும் என்னுடையது. என்னுடைய அனைத்தும் உங்களுடையது. தேக சகிதமாக என்னெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் உங்களது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக்கி விடுவேன். மேலும் ராஜ்ய பதவியும் கொடுப்பேன். உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ நீங்கள் பலியாக்கிவிட்டால் ஜீவன் முக்தி கிடைக்கும். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது. என்னை நீங்கள் வாரிசாக ஆக்குங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் உங்களை 21 பிறவிகளுக்கு வாரிசாக ஆக்குகின்றேன். எனது வழிப்படி மட்டுமே நடங்கள். தொழில் போன்றவைகள் செய்யுங்கள். வெளிநாட்டிற்கு செல்லுங்கள். எது வேண்டுமென்றாலும் செய்யுங்கள். எனது வழிப்படி நடந்தால் போதும். மாயை அடிக்கடி போரில் வீழ்த்தும். எச்சரிக்கையுடன் இருங்கள். எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத் படி நடந்தால் சிரேஷ்டமாக ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக்குவதற்காக தேக சகிதமாக என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை தந்தையிடம் அர்ப்பணித்து அவரது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தன்னை தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தகுதியானவராக ஆவதற்கு முக்கியமான தூய்மையின் தாரணை செய்ய வேண்டும். மாதேஸ்வரியின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம்,
உண்மையான தலைவனான பரமாத்மாவிடம் உண்மையானவராக இருங்கள். இதே நேரத்தில்தான் நமக்கு நிரந்தரமாக என்னுடைய நினைவில் இருங்கள் என்ற கட்டளை பரமாத்மா மூலமாக கிடைத்துள்ளது. யோகம் என்பதன் பொருள் ஈஸ்வரிய நினைவில் இருப்பது. யோகம் என்பதற்கு தியானத்தில் அமர்வது என்ற அர்த்தம் கிடையாது. நம்முடையது இது சகஜ யோகமாகும். நடந்தாலும் சென்றாலும் காரியம் செய்யும் பொழுதும் அவரது நினைவில் இருப்பது இதற்குதான் துண்டிக்கப்படாத இடையூறாத யோகம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் நிரந்தரமாக இருப்பதற்கான அபியாசம் அவசியம் உள்ளது. அவருடைய கட்டளைப்படி கீழ்ப்படிதல் உள்ளவராக இல்லை. ஏதாவது கட்டளையை மீறுபவராக ஆனீர்கள் என்றால் அவசியம் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அவருடைய கட்டளையாவது, எப்படி நான் கர்மம் செய்கின்றேனோ என்னை பார்த்து நீங்களும் அடி எடுத்து வையுங்கள், இல்லையென்றால் மாயையிடம் அடி வாங்குவீர்கள். உண்மையான தலைவனிடம் உண்மையாக ஆகியிருங்கள். எந்த ஒரு மாயையின் தடை துன்புறுத்தினாலும் தைரியமாக முன்னால் அடி எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது அவரது உதவியின் மூலமாக மாயை அகன்றுவிடும், பாதை தெளிவாகிவிடும். பிறகோ எங்கு அமர்த்தினாலும் எப்படி நடத்தினாலும் பாதை தெளிவாக ஆகிவிடும். இதுபோல துணை அளிப்பதற்கு மிகவும் தைரியம் வேண்டும். அப்பேற்பட்ட மகான் சௌபாகியசாலி முற்றிலும் குறைவாகத்தான் வெளிப்படுவார்கள். அவர்கள் வெற்றி மாலையில் செல்வார்கள். மற்றவர்கள் பாக்கியசாலியாவார்கள். அவர்கள் கொஞ்ச நஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் பிரஜைகளாக ஆவார்கள். எனவே கொஞ்சம் கிடைப்பதில் குஷியாகிவிடாதீர்கள். தங்களது விருப்பமோ சம்பூர்ணமாக வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். துணிவு கொள்ளுங்கள், முன்னேறி செல்ல வேண்டும். மாயை தடை ஏற்படுத்தும், ஆனால் அதன் மீது வெற்றி பெற வேண்டும். இதில் தவறு செய்தீர்கள் என்றால் அது நம்பிக்கையில் குறைவு என்பதாகும். சிறிது தங்களது தாரணையில் குறைவு ஆகும். இதுவோ தங்களது குற்றமாகும். இதில் சமூக அந்தஸ்து, குலத்தின் மரியாதை ஆகியவற்றை துண்டிக்க வேண்டியிருக்கின்றது. இவற்றை துண்டித்து விடும் பொழுதுதான் உண்மையான பரலௌகீக தெய்வீக மரியாதையை பெறுவீர்கள். இந்த விகாரி உலகமோ போகப் போகின்றது. பாருங்கள், மீரா கூட உலக அந்தஸ்தை இழந்தார். அப்பொழுதுதான் கிரிதரனை அடைந்தார். அந்த உலக அந்தஸ்தை வைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த தெய்வீக உலகத்தினை சேர்ந்தவர்களாக ஆக முடியாமல் இருப்பீர்கள். இப்பொழுது நன்மையின் பொருட்டு ஈஸ்வரிய ஆலோசனையோ கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எது சரியானது என்று தங்களது புத்தியின் மூலம் தீர்மானிக்க வேண்டும். வரதானம்: சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்பவராக இரட்டை பிராப்திக்கு அதிகாரி ஆகுக. எந்த குழந்தைகள் சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சதா அமைதி, குஷி எனும் இரட்டை பிராப்தி அடைந்தோம் என்ற பெருமிதம் இருக்கும். ஏனெனில் அதீந்திரிய சுகத்தில் இவ்விரண்டும் அடங்கியே உள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகி உங்களிடம் உள்ள தந்தையும் ஆஸ்தியும் என்ற இரு பிராப்திகளும் முழு கல்பத்திலும் கிடைப்பதில்லை. ஆகவே இவ்விரண்டு பிராப்திகளின் அதிகாரியாகுங்கள். ஸ்லோகன்: ஒருவருக்கொருவர் சமஸ்காரங்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து செல்வதே முன்னேற்றத்திற்கான வழியாகும். அவ்யக்த சமிக்கை: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். சரள சுபாவம் உடையவரே சதா முகமலர்ச்சியுடன் இருப்பார்கள். முகமலர்ச்சியே அனைவரையும் தன் வசம் ஈர்க்கும். முகமலர்ச்சி என்பது அத்தீந்திரிய மனோநிலையின் அனுபவத்துடன் அத்தீந்திரிய சுகத்தில் உறைந்திருப்பது. இதுவே முகமலர்ச்சியாகும்.
இதற்காக பார்வையாளர் எனும் இருக்கையில் அமர்ந்து மாயை மற்றும் இயற்கையின் பொம்மல் ஆட்டத்தை பொழுதுபோக்கென பாருங்கள். ஓம் சாந்தி.